வாக்கு அளித்த பிறகு உங்க மனநிலை எப்படி இருக்கு? நிறைவா இருக்கு சார். ஆட்சி அமைப்பது கடந்த ஆண்டு நீங்க பைக்ல வரும்போது பசுமாடு குறுக்க வந்துச்சு, இந்த ஆண்டு வரும்போது பசுமாடு குறுக்க வந்துச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், காலை முதல் அதிகப்படியான பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில காத்திருந்து வாக்களித்து வராங்க. இது எப்படி ஆளுநருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. எங்களுடைய அரசுடைய சாதனைகள், எங்கள் அரசு மக்களுக்காக ஆட்சி பண்ணுகிறேன். நேற்று இரவு எல்லாருமே இறுதி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஐயா நேற்று போய் சேலம் கோயில போய் தீவிரமான ஒரு வேண்டுதல் சேலம் கோயில வச்சீங்க. நான் எப்பொழுதுமே வந்து முதல்ல எங்க தேர்தல் பிரச்சாரத்தை முடிப்பது வழக்கம். அதுக்கப்புறம் நான் தொடர்றது இல்லை. நான் மறுநாள் அது தேர்தல் சம்பந்தமா யாருக்கிட்டே எந்த தேர்தல் சம்பந்த செய்திகளையும் பகிர்வது கிடையாது. நான் எப்பொழுதுமே அடுத்து வந்து வாக்களிப்பேன். பிரதமர் மோடி கிட்ட ஸ்டேட் ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கேட்டிருந்தீங்க. அடிக்கடி வலியுறுத்தும், இப்பயும் வலியுறுத்தும், அடுத்தும் வலியுறுத்தும், எப்பயும் ஸ்டேட் ஃபுட் பெற வரைக்கும் வலியுறுத்தும். நன்றி, வணக்கம். அவங்க அதுக்கு முன்னாடி 14 இருந்தாங்க. இத்தனை வருஷம் தாங்க, ஏன் மாநில அரசு கொடுக்கல? இந்த வாட்டி கிடைக்கும். எங்களுடைய கோரிக்கை ஏற்று மாநில அரசு கிடைக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.